மேச ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் 14ஆம் தேதி கொடூரமான சந்திர கிரகமானது வரப்போகின்றது. பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டுருங்க. காரணம் என்னன்னா, கிரகமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதனோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க. சில நேரங்களில் கிரகணத்தோட மூலமாக நல்லதும் நடக்கலாம். பல நேரங்களில் கிரகணத்தின் மூலமாக மோசமான விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவும், இந்த கிரகணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கையிலையும் மிக எதிர்பாராத பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையிலையும் இந்த திறமையானது மாறப்போகுது அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் மேச ராசி நேயர்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி மாறப்போகின்றது, தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா, இல்லைனா இப்போது செய்யக்கூடிய வேலையிலையோ தொழிலையோ நம்ம கண்ணும் கருத்துமா செஞ்சுட்டு வரலாமா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணலாமா, அப்படி பண்ணனா அதில் நமக்கு லாபம் கிடைக்குமா, அது மட்டும் கிடையாதுங்க. குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது, நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமா இல்லையா, எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடுமா, நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக முடியக்கூடுமா, அதே போல் பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்க, அந்த பணமானது உங்களோட கைக்கு வராமல் இருந்துகிட்டே இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போது கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்கா, அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மேச ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சந்திர கிரகணத்துக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்க கொடுங்க. மேலும் இந்த சந்திர கிரகணத்தோடு மூலமா உங்களுக்கு எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த 2 பொருளை கலந்து குளிச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத மேலும் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களோட நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 14/3/2025 வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஒரு இரத்த சந்திர கிரகமானது ஏற்பட போகுதுங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த ஒரு கிரகணமானது அன்னைக்கு நாளில் நீடிக்க போகுது. காலையில் 9:27 மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் பார்த்திங்கன்னா 5:27 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கிரகமானது இருக்க போகுதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பார்க்காத கிரகங்களினுடைய இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்க போகுதுங்க. இதையெல்லாம் வச்சு தான் மேச ராசி நேயர்களுக்கான பலன்களும் பார்த்திங்கன்னா கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, மார்ச் 31க்குள்ளே இது எல்லாமே நிச்சயமாக மேச ராசி நேயர்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. மேச ராசி நேயர்களுக்கு உத்தியோகஸ்தனர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்குமே அலுவலகத்தில் தங்களுக்கு உரிய மரியாதையானது கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகுது. எனவே இந்த ஒரு சந்திர கிரகணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேச ராசி நேயர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகுது. இத்தனை நாளாகவே நான் செஞ்ச உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது எனக்கு கிடைக்கல, நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு மதிப்பும் மரியாதையுமே இல்லை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண மேச ராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப மதிப்பும் மரியாதையும் அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமையானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க.
வியாபாரிகளுக்கு, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நஷ்டம் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ண இருக்கக்கூடிய ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக எந்தவித நஷ்டமும் ஏற்பட போவது கிடையாது. இருந்தாலுமே நீங்கள் யார்கிட்டையாவது பணம் வாங்குறீங்க, இல்லைனா பணத்தை நீங்கள் யார்கிட்டையாவது கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனத்தோடு இருந்துக்கோங்க. மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. குடும்ப தலைவிகளுக்கு பண வரவானது கைக்கு தாராளமாக சேரும். அதில் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னே சொல்லலாங்க. தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. இளம் பெண்களுக்கு தாங்கள் காத்திருந்த வேலை வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாட்களாகவே படித்து முடிச்சுட்டு என்னோட மனசுக்கு பிடிச்சமான வேலை தான் நான் போவேன் அப்படின்னு ரொம்ப நாளாகவே இயங்கி கொண்டிருந்தவங்க தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பானது கிடைக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. எந்த கம்பெனியில் வேக்கன்சி இருக்கோ அங்கே எல்லாமே போய் பேப்பர் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நிச்சயமாக அதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. எனவே மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செயல்படுத்திட்டு வரலாம். மேலும் இளம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்புகள் கிடைச்சி உங்களோட வாழ்க்கையே உங்களுக்கு பிடித்தமான முறையில் மாற ஆரம்பிக்கும். தம்பதியருக்கு இடையே விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசக்கூடாதுங்க. உங்களோட பார்ட்னர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுட்டு நீங்களும் பேசுவது நல்லதாக இருக்கும். இது போன்ற இருவருமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு நீங்கள் 2 பேருமே நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உறவுக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா இன்னுமே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களோட பார்ட்னர் பேசுகிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதே போல் அவங்களும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு நல்ல டிசிஷனில் எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் உறவில் இன்னுமே நல்ல ஒரு ஆழமான புரிதலானது உண்டாகும். இதன் மூலமாக இருவருக்கும் இடையே அன்பும் அந்யோன்யமும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கலைஞர்களுக்கு பாடமானது பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செட் ஆகும். சம்பளமானது அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கு ஆரோக்கியமும் பழிச்சிடுங்க. உங்களோட முக ஆரோக்கியம் அது நீங்கள் ரொம்ப நல்லா டெவலப் பண்ணுவீங்க. இப்போ உங்களோட முகமும் ரொம்பவே க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதளவில் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த சந்தோஷத்தோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட முகத்திலேயே தெரியும். அவ்வளோ பளபளன்னு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா அக்கறை கொள்ளுவீங்க. எந்த அளவுக்கு அக்கறையோடு படித்து நீங்கள் இப்போது, ஏன்னா இதுக்காக தான் நீங்கள் இத்தனை வருஷமாகவே படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பப்ளிக் எக்ஸாமில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்க முடியும். ஸோ அதுக்காக இனி வர்ற ஒவ்வொரு நாட்களுமே நீங்கள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வரணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணையும் பெற முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட கோவிலுக்கு சென்று சிவப்பு மலரை மாலையாக அணிவிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதீதமான நன்மைகளானது மேச ராசினியர்களோட வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. மேச ராசினியர்களுக்கு மார்ச் 14ஆம் தேதி இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் மட்டுமே அமைஞ்சிருக்குங்க. பணத்தை நீங்கள் கொடுப்பதா இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக திருமணமாகி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசினியர்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து
நடந்துக்கோங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் உங்கள் பார்ட்னர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றது போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கோங்க.